ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மதுரையில் திண்ணை பிரச்சாரம். மதுரை மாவட்டம் சித்தாந்த சாவடி அருகே பாசிங்கபுரத்தில் தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் நாராயணசாமி அவர்களை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திண்ணை பிரச்சாரத்தின் போது தெரு தெருவாக மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பிரதமர் மீண்டும் தமிழகத்துக்கு வராரு பிரச்சாரத்துக்கு. தொடர்ந்து தமிழகத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறாரு. அவரோட பிரச்சாரம் எந்த அளவில் பலன் அளிக்கும்? மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக வந்தார்கள். அப்போது இந்த நிவாரண உதவித்தொகை மழை வெள்ளத்திற்கு அறிவிப்பார் என்று பார்த்தோம். 37,000 கோடி அரசு கேட்டது. அவர்களுக்கு கொடுக்க மனமில்லை. ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே கொடுத்த தொகைக்கு கணக்கு கொடுக்கவில்லை என்று இன்றைக்கு கூட மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கட்டமைப்பு பணிகளுக்காக நாங்கள் 5,000 கோடி கொடுத்தோம். அதற்கான கணக்கு வழக்குகளை அவர்கள் முறையாக கொடுக்கவில்லை, மக்களிடத்தில் தெரிவிக்கட்டும் என்று அவர்கள் வாக்குவாதங்கள், விவாதங்கள், கணக்கு வழக்குகள் தாறுமாறாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால் தரவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு அரசினுடைய இயலாமையால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பது இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே 37,000 கோடியிலே நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த தொகையை, நிவாரணத் தொகையை மத்திய அரசு தந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க மனமில்லை, இவர்களுக்கு பெறுவதற்கு தகுதி இல்லை. ஆகவே தான் இதை இரண்டையும் தள்ளி வைத்துவிட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கின்றார்கள். இல்லை, ஏதாவது கொடுத்து ஏதாவது மக்களுக்கு செஞ்சு ஏதாவது வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு சொல்லி அது மாதிரி செய்கிற போது இருக்கணும். ஏன்னா இப்போ அவர் வரலைன்னா பாஜக வேட்பாளர்களே மங்கி போயிட்டாங்க. அவங்க இருள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு விளம்பர வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக பாரத பிரதமர் வருவதாக மக்கள் பேசி கொடுக்குறாங்க. அவர் வந்தால் தான் வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ எங்கே வேட்பாளர் இருக்கிறாங்கன்னு தேடுறாங்கல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் இப்போ பிரச்சாரத்திலே மங்கி போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு தேடுறாங்க. அதனால் அவருக்கெல்லாம் விளம்பர வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக வருவதாக தமிழ்நாட்டு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். நீங்கள் எதை சொல்கிறீங்க? அரசியல் சிறையில் அடுத்தவங்களோட மண்டி இது பண்ணி உறவு வச்சிருக்கிறாரு டிடிவி தினகரன் சொல்லி சீமான். ஆமாம், அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. நோட்டாவுக்கு கீழே வாங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க சொல்கிறீங்களே, அது தற்கொலைக்கு சமானம் அப்படின்னு டிடிவி தினகரன் மானமுள்ள, வீரமுள்ள, ரோசமுள்ள, அதிமுக ரத்தம் ஓடிய டிடிவி தினகரன் சொன்னார். இப்போ அவர் சரணாகதி ஆகியிருப்பதனுடைய மர்மம் அவர்கிட்ட தான் கேட்கணும். அதை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. திமுக அரசினுடைய நலத்திட்டங்கள் குறித்து தேவையற்ற விமர்சனங்கள் வருது. அதில் குதிரை சவாரி செய்த அதிமுக அப்படின்னு முதல்வர் இன்னைக்கு பேசி இல்லை, ஏதாவது செஞ்சுருந்தா தானே, நலத்திட்டங்கள் ஏதாவது செஞ்சுருந்தா தானே விமர்சனம் வருவதற்கு. அவங்க சொல்லுவாங்க 1,000 ரூபா மகளிர் கொடுத்தோன்னு. உங்களுக்கே தெரியும், உங்கள் ஊடகத்தில் தான் போடுறீங்க. போகிற இடங்கள்லாம் மகளிர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு 1,000 ரூபா தரலையே ஏன்னு கேட்குறாங்க. உதயநிதிட்ட கேட்குறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்குறாங்க, பெரியசாமிகிட்ட கேட்குறாங்க. தேர்தல் முடிஞ்சவொடனே தந்துடுறோன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, நீங்கள் போன தேர்தலில் சொன்னீங்க, இந்த தேர்தல் வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்குறாங்க. அது எந்தாவது திட்டங்கள் செய்யணும். அதே போல் பஸ்ஸு வந்துடுதா அப்படின்னு உதயநிதி கேட்குறாரு. அதுக்கு மக்கள் சொல்கிறாங்க பஸ்ஸு நிற்கவே மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. கேட்டால் ஓசி பஸ்ஸு நிற்காதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த விமர்சனத்தெல்லாம் மக்கள் இந்த தேர்தலில் அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. அவர் எல்லா வரலாறும் தெரிஞ்ச மாதிரி பேசுவார். அந்த முல்லை பெரியாருடைய சட்ட போராட்டம் நடத்தி அதில் 152 அடி நிரந்தரமாக தேக்கிக் கொள்ளலாம், 142 அடியை உடனடியாக தேக்க வேண்டும் என்று சட்ட போராட்டம் நடத்தி அந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முதலமைச்சர், புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள். மதுரையில் நீங்களும் அதில் கலந்துக்கிட்டீங்க, நானும் கலந்துக்கிட்டேன். ஒட்டுமொத்த விவசாயிகள் சேர்ந்து நன்றி அறிவிப்பு ஒட்டுமொத்த விவசாயிகள் அம்மாவுக்கு தெரிவித்தாங்க. அதன் அடிப்படையில் தான் 142 அடி 3 முறை நம்ம தேக்கணும். அதனால் அவங்கெல்லாம் களத்தில் காணாமல் போயிடுவோன்றதுக்காக, தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக, விளம்பரத்துக்காக எதையாவது சொல்லுவாங்க. அது மக்கள் ஒன்றும் கவனத்தில் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. நீங்களும் எடுத்துக்கிற வேண்டாம். கச்சத்தீவு பிரச்சனை இப்போ கொண்டு வந்திருக்காங்களே, அது மீனவர் ஓட்டுக்காகன்னு எடுத்துக்கலாம். இல்லை, இந்த கச்சத்தீவு பிரச்சனை அதான் சொல்கிறேன். தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை, காவேரி உரிமை, கச்சத்தீவு உரிமை, பாலாறு உரிமை, முல்லை பெரியார் உரிமை, தமிழ் உரிமை, இன உரிமை, மொழி உரிமை, இதெல்லாம் திமுக அரசு இப்போ காவு கொடுத்ததன் காரணமாகத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்கிறார். இந்த கச்சத்தீவை திமுக தாரை வார்த்தது என்று
தொடர்ந்து சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்து வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா பலமுறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. ஏன் தேசிய கொடி ஏற்றி வச்சு சுதந்திர தின உரையில் பேசியிருக்கிறாங்க. புரட்சித் தலைவி அம்மா தான் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கின்றார். இதை பறி கொடுத்தது, காவு கொடுத்தது, தாரை வார்த்தது, தங்களுடைய அரசியல் வாழ்வை பாதுகாத்து கொள்வதற்காக தாய் தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் செய்தது காங்கிரஸ் அரசு. அதற்கு துணை போனது திமுக அரசு, கலைஞர் அவர்கள் என்பதை வரலாறை யாரும் மறைக்க முடியாது. இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு மத்தியில் இருக்கிற அரசு ஏதோ ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன், ஏதோ ரகசியத்தை கண்டுபிடித்ததாக சொல்ல, பச்சை குழந்தை தமிழ்நாட்டில் கூப்பிட்டு கச்சத்தீவை யாருப்பா தாரை வார்த்ததுன்னா அது காங்கிரஸு, அதுக்கு யாருப்பா துணை போனார்னா கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஏதோ புதுசாக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியாக 007 ஜேம்ஸ் பாண்டை கண்டுபிடிச்சது மாதிரி அவர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு அதற்கு எல்லா வகையிலும் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சது, தெரிஞ்சது, அறிந்தது. காங்கிரஸ்ல முக்கிய நன்றி, வணக்கம். நன்றி.